வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். ஸ்பைசி கேரமலைஸ்ட் பைனாப்பிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வண்ண சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பைனாப்பிளை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேண்டாம், திக்காகவே இருக்கட்டும். இந்த ஸ்லைசஸ்க்கு நான் 2 ஸ்பூன் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா, 2 பட்டைத்துண்டு, இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இதுவும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கணும். அதில் நம்ம பைனாப்பிள் ஸ்லைசஸை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா பீசஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக வேகும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இது மேலே நம்ம அரைச்சி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் அது எல்லாத்தையும் மேலே தூவிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதுக்கு மேலே பிடிச்சி வச்ச சர்க்கரை அதையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவுங்க. அப்புறம் கரம் மசாலா பொடி, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரையெல்லாம் கேரமலைஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அகெயின் த சேம் ப்ராசஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், பொடிச்சு வச்ச சர்க்கரை, கரம் மசாலா பொடி, லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அதுக்காக மட்டும்தான். எப்பயுமே நம்ம ஸ்வீட்டான பொருள் செய்யும்போது உப்பு சேர்த்துட்டா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பைனாப்பிள் வெறுமனே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம டிஷ் கேரமலைஸ்ட் ஆகிட்டு ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.